பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒருங்கிணைந்து ஜெபம், அதாவது இருவர் ஒருமனப்பட்டு சேர்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், இருவர் ஒருமனப்பட்டு உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு என் தேவனாய் கர்த்தர் பதில் தருகிறார் என்பதை உங்களுக்கு விசுவாசத்தில் நீங்கள் வளரும்படியாக இந்த செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். இருவரும் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அந்த இடத்தில் பிச்சை கேட்கும்படியாக கொண்டு வைத்திருக்கிறார்கள். அவன் எல்லாரிடத்தில் பிச்சை கேட்கிறது போல இவர்களும் பிச்சை கேட்டுக்கிறான். இவர்கள் இருவரும் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எங்கள்கிட்ட பொண்ணும் வெளியோ உனக்கு தருகிறவருக்கு எதுவுமே எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் ஒன்று இருக்குது. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு இருவரும் ஒருங்கிணைந்து ஜெபத்தோடு அவனை எழுந்து நடக்கும்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன மாத்திரத்திலே பாருங்கள், அவன் வலது கையை பிடித்து அவர்கள் தூக்கிவிட்ட உடனே அந்த மனிதன் அவன் குதித்தெழுந்து நின்றானாம். நின்ற மனிதன் நடந்து குதித்து தேவனை துதிக்கிறான். பிரியமானவர்களே, அங்கே இவர்கள் இருவரும் ஒருமனப்பட்ட பொழுது அந்த மனிதன் பிறவியிலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருந்த அந்த மனிதன் எந்த நடந்தான் என்றார். இன்றைக்கு குடும்பங்களில் நீங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, சபைகளில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, குழுக்களாக ஒருமனப்பட்டு ஒரு மனிதனுக்கு ஜெபிக்கும் போது, ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கும் போது, எப்படிப்பட்ட பிரச்சனைக்காக இருந்தால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட்டு அவர்களுக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, ஏனென்றால் ஒருங்கிணைத்து ஜெபிக்கிற ஜெபத்தில் பலன் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அநேக ஜெப குழுக்கள்ல பாருங்கள், எங்களுடைய ஜெபக்குழுவிலும் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல வேதத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தையும் தைரியமாய் சொன்னார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கிற இந்த பெந்தைக்கோஸ்தே நாள், இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை வருவதற்கு முன்பதாக நீங்கள் ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு உங்க இணைந்து ஜெபிங்கள். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களோடு இணைந்து குழுக்களாக ஜெபிங்கள். நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண அவர் சித்தமுள்ள தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவர்கள் ஒன்று கூடி ஒரு குழுவினராய் ஜெபித்தனர் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமாய் வேத வசனங்களில். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் உரத்த சத்தத்தை உயர்த்தி அவர்கள் ஜெபித்தது நாம் ஒவ்வொரு வசனங்களையும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சில என்னிடத்தில் கேட்பார்கள், ஏன் மௌனமா ஜெபித்தா ஏசப்பா கேட்க மாட்டாங்க, தனியா ஜெபிச்சா ஏசப்பா கேட்க மாட்டாங்களான்னு. தனியா ஜெபிச்சாலும் ஏசப்பா கேட்பாங்க தான், சத்தமா ஜெபிச்சா ஏசப்பாவோட காது அவங்க ஒரு சிலர் எடுத்து கேட்டது, ஏன் கர்த்தருடைய காது என்ன செவிடா, அவரு நீங்க சத்தமா ஜெபிச்சாதான் அவர் காது கேட்குமா என்று சொல்லி சிலர் என்னிடத்தில் கேட்டது உண்டு. பிரியமானவர்களே, நான் அவருடைய சொன்னதெல்லாம், நாங்கள் சத்தமா ஜெபிச்சாலும் அவர் பதஷ்டப்படவும் மாட்டாரு, ஏசப்பா பயந்து போகவும் மாட்டாரு. நாங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அவர் எங்கள் சத்தத்தை கேட்கிறோம் தான். நாங்க தனிமையிலிருந்து ஆவியிலிருந்து ஜெபிக்கும் போதும் அவர் எங்கள் ஜெபத்தை கேட்கவர் தான். இருவர் ஒருமனப்படுவது வாயை திறந்து சத்தமாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசையணும். பிரியமானவர்களே, அந்த அசைவு உண்டாகும். சில மனிதர்கள் சரித்துக்களுக்கு பொல்லாத ஆவிகள் அவர்கள் விட்டு வெளியேற தேவனாய் கர்த்தர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, சிறைச்சாலையில் இருந்த பேதுருவும் பவுலும் ஷீலாவும் அவர்கள் ஜெபித்த போது சிறைச்சாலை அதிர்ந்ததா இல்லையா? சோ நீங்கள் வேத வசனங்களை அதிகமாய் வாசிக்கிறவர்கள் தான் இந்த நாட்களிலும் ஒருமனப்பட்டு ஜெபிங்கள். ஒருமனப்பாடு உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு கூட இருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, அன்றைக்கு பவுலும் ஷீலாவும் ஜெபித்த போது அந்த இரவு அங்கு சிறைச்சாலையில் என்ன நடந்தது அவர்கள் பாருங்கள். அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் ஷீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது
அது ஒரு அதிர்வு, ஒரு விடுதலை உண்டாகும். கட்டுகள் அவிழ்க்கப்படும். உங்கள் கட்டுகள் மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய கட்டும் அவிழ்க்கப்படும். நீங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டால், உங்களுடைய சிறையிருப்பது விடுவிக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை பார்த்து மற்றவர்களும் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படும்படி அவர்களும் உங்களை தேடி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால விடுதலை ஆகும்படி வருவார்கள். பிரியமானவர்களே, ஒருங்கிணைந்து ஜெபிக்கிற ஜெபம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறபடி அந்த நாட்களில் அநேக குடும்பங்கள்ல இன்னும் குடும்ப ஜெபங்கள் கிடையாது இல்லையா? வீடுகள் ஜெபம் கிடையாது, சபைகளில் ஒருங்கிணைந்துள்ளதுக்கு ஜெபம் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சமாதானம் கிடையாது, ஐக்கியம் கிடையாது, ஒருமனம் கிடையாது. ஒருமனப்பட்டு பூமியில இருவர் யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஒருங்கிணைந்துள்ள ஜெபத்திற்கு என் தேவனாய் கர்த்தர் நிச்சயமா பதில் தருவார். பிறவியிலிருந்தே சப்பானையா இருந்த மனந்தனை கர்த்தர் நடக்க வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கேட்கிறவர்கள் யாரோடாவது சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்களோடு, கட்டவிழ்க்கிறவர்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக அவர்கள் இருவர் மூவர் ஒருங்கிணைந்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை என் தேவனாய் கர்த்தர் கேட்டு உடனே பதில் தருவார். உங்கள் மேல இருக்க சங்கிலிகளும் கட்டுகளும் அவிழ்க்கப்படும். உங்களுக்கு விரதமாக செய்யப்பட்ட சூனிய மாந்திரி கிரிகள் எல்லாம் கர்த்தருடைய அக்கினியினால் எரிக்கப்பட்டு நிர்மலமாய்ப்போ. அன்றைக்கு எலியா கூப்பிட்டப்படுது, பரலோகத்திலும் தேவன் அக்கினியை இறங்குவது, பாகால்கள் எல்லாம் பற்றி போட்டாரண்டா. இன்னைக்கு உங்களுக்கு விரதமா நிற்கிற எல்லா சுத்த கிரிகளும் சூனிய கிரிகளும் அழிக்கப்பட்டு போய்விடும். பெரியமானவர்களே, இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விசை கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஜெபமும் இன்றையிலிருந்து ஒருங்கிணைந்துள்ள ஜெபம் குழுக்களாக சேர்ந்து ஜெபிக்கும்படி அவர்களை கர்த்தர் உற்சாகப்படுத்த போறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, பரிசுத்தான் உற்சாகப்படுத்த போறதுக்காக நன்றி, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இவர்களுக்காக நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களை விடுதலையாக்குங்க, ஜெப ஆவியால் நிரப்புங்க, குழுக்களாய் சேர்ந்து ஜெபிக்கும்படி ஆவியானவர்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ.